ஹாய் ரோக்லே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 30. இது 30யோட லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். சப்போஸ் சில பேர்த்தோட பேர் சில இன்சிடெண்ட்டு விட்டு போச்சு அப்படின்னா என்னோடய போர் முடியட்டும், என்னோடய டிவிசி கேஸ் போர் முடியட்டும். எப்படி இருந்தாலும் முடிச்சிருவாங்களே 2 monthஸில். அதுக்கப்புறம் வேணால் முடிஞ்சால் 31st எபிசோடில் அந்த டிவிசியோட ஸ்ட்ரகிளு, டிவோர்ஸோட ஸ்ட்ரகிள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வரவங்களே. டைம் வந்து 1:45 சரியா? மத்தியானம் நாங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடி 1 மணி நேரம் தூங்கியாச்சு. கிளைண்ட்ஸ் வந்து இப்போ டல் இது தானே, பார்லர் வந்து இப்போ ஆஃப் சீசனு. அதனால எப்போ இருந்தாலும் 3 மணி இல்லாமல் நான் உருண்டுகிட்டே இருப்பேன். சரி பரவாயில்ல, 4 பாட்டு வீடியோ எடுத்தேன். தமிழ் சாங்ஸ் வந்து ஒரு 4-5 டேக் ஆயிரும், அந்த லிரிக்ஸ் எல்லாம் மறந்துடும். அதனால் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் 1:45க்கு அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் வரவங்களே. இந்த எபிசோடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு தான் மெயினாக இந்த எபிசோட். சரியா? இதில் மேபி அழுதாலும் அழுவேன், தெரியல, இமோஷ்னலாகி அழுகிறேன்னா அப்படின்ட்டு. நான் பிறந்ததுலேருந்து ரிலேட்டிவ்ஸ், மெயினாக என்னோட அக்கா, கசின்ஸு, அதுவும் என்னோடய சேலம் அக்கா, ஆத்தூர் லதாக்கா, அவங்க தான் ரொம்ப க்ளோஸு. எனக்கு வந்து யூஸ்டு கம்மல் கொடுப்பாங்க. என்னோடய வேறு அக்காலாம் யூஸ்டு கம்மல் வச்சுருப்பாங்க. நான் போனேன்னா சரின்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் லதாக்கா மட்டும்தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களா இல்லை அவங்களோட பாக்கெட் மணியில் வாங்கி அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் போபாலில் இருக்கும்போது எனக்கு ஒரு அழகான பிங்க் கலர் கம்மலும் ஒரு செயின் வரும், அதில் ஒரு சின்ன பெண்டன்ட்டு அதே பிங்க் கலரில் வரும், அழகாக இருக்கும். அது வாங்கி அனுப்பிச்சாங்க அந்த லதாக்காவுக்கு. அப்புறம் மாமாவுக்கு அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் மட்டும்தான் எனக்கு வந்து ஆனஞ்சிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க லதாக்காவும் மாமா. அதனால் அது ஒன்ஸ் அகெயின் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்றைக்குமே ஆத்தூர் வா 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 அப்படி தான் நச்சிட்டு உட்காண்ட்ருப்பாங்க. நான் பேசுகிறனோ இல்லையோ, வாட்ஸ்அப்பில் போய் நான் மெசேஜ் போடுறனோ இல்லையோ, எங்கள் அக்கா வியாழக்கிழமை அவங்களும் சாய்பாபா டிவோட்டி. அதனால் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நான் போய் ரிப்ளை பண்ணுவேன். சில உறவுங்க வந்து டெய்லி பேசலைனாலும், நம்ம பேசலைனாலும், அவங்க அந்த டைமுக்கு வந்து அவங்க நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து லைஃப்பில் ரொம்ப ப்ரெஷியஸ். அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி. இப்போது தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். மெயினாக சோஷியல் மீடியா பீப்புள் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு திருத்தம்பி வந்து என்னோடய பிரச்சனை ஸ்டார்ட் ஆன டேலேருந்து அவர்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சுப்பாட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன், அவங்களோட ஃப்ரெண்டு சுப்பா, அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர் ரொம்பவே க்ளோஸு. இப்போ திருத்தம்பி இருக்கார். முன்னாடி ரொம்ப ஃபோன் கூட பண்ணி பேசுவோம், நிறையா மெசேஜ் அனுப்புவேன் என்னோடய ஹார்ட்ஷிப்பில். இப்போ நான் பெருசாக அவங்களெல்லாம் கண்டுக்கிறதில்ல, அப்படி தான் நான் சொல்லிக்கணும். அவங்க அப்படியே தான் இருக்காங்க. நான் தான் ஆனஞ்சி கிடைச்ச சந்தோஷத்தில் சில பேர்த்துக்கு நான் போய் இண்டிவிஜுவல் மெசேஜஸ் போடுறது வந்து நான் டைம் பற்றாக்குறை, உடம்பு பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, இதெல்லாம் வச்சு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன் போல இருக்குது. அது ஏன் மேலே தான் தப்பு. திருத்தம்பு தேங்க்யூ ஸோ மச், சுப்பா தேங்க்யூ ஸோ மச். இவங்க 2 பேர்த்தையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் மீட் பண்ணியிருக்கேன். திருத்தம்பு எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் செங்கல்பட்டு சேர்ந்தவர். வருஷம் சபரிமலை பிரசாதம் எனக்கு தெரிஞ்சு 13லேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கில் 13லேருந்து ஃப்ரெண்டு. அப்போது கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சா, 13 வச்சா 23, 13 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பு. எப்போல்லாம் சபரிமலை அவர் வருஷம் போயிடுவார், சபரிமலை போகிறாரோ என்னோடய அட்ரஸ் வாங்கி எனக்கு கண்டிப்பாக சபரிமலையோட எல்லா பிரசாதம் வரும். அந்த ஒரு அரிசி பாயாசம் மாதிரி வரும்ல, அன்ன பாயாசமாக, அது முதல் கொண்டு அவர் அனுப்பிச்சி வைப்பார். அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் கேர். ஒரு தம்பி, என் சொந்த தம்பி, ஆனஞ்சிட்ட பேசுகிறேன், திருப்பி ஏமாந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் பேசாமல் விட்டாலும், இவர் வந்து என்னோடய பிளட் பிரதர் கிடையாது. செங்கல்பட்டு சேர்ந்தவர். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிளட் பிரதரோட பாண்டிங் தான் காமிப்பார். இப்போ அப்பப்போ நான் போய் பேசுவேன். நான் தானே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், டைம் பத்தலை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஸ்டேட்டஸ் தாக்கிட்டு போயிட்டே இருப்பேன்.
அவர் ரொம்ப ஸ்பெஷலு. 2 தடவை 1 தடவை தான் மீட் பண்ணியிருக்கோம். ஆனந்தி கூட நான் மலேசியா போனேன்ல மாமியாரை பார்க்க. 22ல் இவர் வந்தாரா, நாங்கள் ஜூனில் போனோம் மாமியாரை பார்க்குறதுக்கு மலேசியா. அப்போ நாங்கள் சென்னையில் இருந்தால் ஃப்ளைட் எடுத்தோம். அப்போ தான் அவங்கள பார்த்தோம். திருத்தம்பி ஆனந்திட்ட ரொம்ப ஜெல் ஆகிட்டார், நல்லா பேசிகிட்டு இருந்தார். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு உறவுகளே. அவர் ஆனந்திட்ட உட்காந்து பேசுகிறது எனக்கு டயர்டாக இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கிட்டேன். அவர் சுப்பாமாவுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஹார்ட்ஷிப்பில் இருந்ததுக்கு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கொஞ்சமாச்சும் நிம்மதியோடு இருக்கிறேன் அப்படின்னா இன்னமும் என் கூட அதே அஃபெக்ஷனோடு இருக்கிறதுக்கு தேங்க்யூ திருத்தம்பு. அப்புறம் சுப்பாக்கு. அதுக்கப்புறம் பிரசீதாவை மீட் பண்ணியிருக்கேன். பிரசீதா டார்லிங் தேங்க்யூ ஸோ மச். பிரணவியை பார்க்க வரணும். பிரசீதமாக லைவில் வருவாங்க, லைவில் சப்போர்ட் பண்ணுவாங்க. லைஃப்லேயும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஃப்யூ ஃபோன் கால்ஸ் பண்ணி பேசினாலும், ரொம்ப ஃபோனில் பேச மாட்டோம், ஆனால் பேசினாலும் என்னைக்காச்சும் பேசினாலும் வாட்ஸ்அப் மெசேஜில் பேசினாலும் ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் ஃபீல் ஆகும். நந்தினிமா வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா நாங்கள் முன்னாடி ரொம்ப பேசினது கிடையாது. இந்த ஒரு 2-3 இயர்ஸாக ஆனந்தி வந்ததுக்கப்புறம் தான் நந்தினியும் நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நந்தினியை நான் 2 தடவை பார்த்துருக்கேன். முன்னாடி தனியாக ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன், எங்களை பார்க்க வந்தாங்க. இந்த தடவை 25ல் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து ஒரு 2 hours எங்கள் கூட நுங்கம்பாக்கத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க போகும்போது நந்தினி என்னைய கட்டி பிடிச்சிட்டு ஆட்டோக்காரன் வேறு வந்துட்டான். அந்த இதில் ஆன்லைனில் புக் பண்ணது ஆட்டோக்காரன் வந்துட்டான். இவங்க என்னை கட்டி பிடிச்சிட்டு எங்களுக்கு கார் பின்னாடி வருதுன்ட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. அது வந்து என் கண்ணில் அப்படியே நிற்கிது. ஆனந்துக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா, இப்படி விட்டுட்டு கூட போக மாட்டேங்கிறாங்க. சின்ன குழந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு கட்டி பிடிப்பாங்களா, அது மாதிரி இவங்க என்னை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கும். இவங்க வந்து நிறையா லேடிஸ் என் லைஃப்பில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க. வனிதான்னு ஒருத்தர், டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி நிறையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் எல்லோரும் அந்தந்த டைம் முடிஞ்சோடனே கொஞ்சம் இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களா, இல்லை ஆனந்தி வந்துட்டனால அவாய்ட் பண்ணுறாங்களா எனக்கு தெரில. ஆனால் டச்சில் தான் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரேராக பேசுவோம் அந்த மாதிரி. ஆனாலும் நந்தினி வந்து இப்போது 2-3 இயர்ஸாக ரொம்ப ரொம்ப க்ளோஸு. எனக்கு ஒரு மேல் பெஸ்டி, ஃபீமேல் பெஸ்டி, ஒரு பொண்ணு, அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு உறவாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அட்வொகேட் நந்தினி. அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சாகர லாஸ்ட் பர்த் வரைக்கும் இவங்க எனக்கு ஃபீமேல் பெஸ்டியாக இருப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு நபர். அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் கேரு. நான் ஆன்லைனு காலையில் ஒரு 10-11 மணி வரைக்கும் ஆன்லைன் வரல, குட் மார்னிங் சொல்லனா அடுத்த ஃபோன் வந்து ஆனந்துக்கு போகும். நான் உசுரோடு இருக்கேனா இல்லையான்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க தேடுறாங்களோ இல்லையோ, நந்தினி வந்து கண்டிப்பாக தேடி 11 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே ஆனந்துக்கு ஃபோன் போயிடும், எனக்கு மெசேஜ் வந்துடும், என்னாச்சு, எவ்ரிதிங் ஓகேவாக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆண் நண்பரோ பெண் நண்பரோ நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்ம வந்து புருஷனை பற்றியோ பொண்டாட்டியை பற்றியோ அவங்கள்ட்ட பற்ற வச்சு விடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஆனந்தியும் நிறையா அவர்கிட்ட ஃப்ளாஸ் இருக்குது, ஆனால் அது என்னைய பெருசாக ஹார்ம் பண்ணாது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹர்ட் ஆவேன். அப்போ நான் வந்து வேறு யார்ட்டையும் போய் சொல்கிறதோட நந்தினிகிட்ட சொன்னால் அவங்க வந்து டேக் இட் ஈஸி, எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு எதாவது சொல்லுவாங்க. அப்போ நான் காம் ஆயிடுவேன் உறவுகளே. அதனால் இப்போ வந்து எனக்கு ஆனந்தி எப்படி என்னோடய பேக் போனோ அந்த மாதிரி தான் நந்தினியும் இப்போ எனக்கு பேக் போனாக இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக ஒரு 3 வருஷமாக 23லேருந்து ரொம்பவே க்ளோஸ். அவங்களும் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தான். டிக்டாக்லேருந்து ஃப்ரெண்டு தான். நாங்கள் நிறையா விஷயம், நான் வந்து சில வல்கரான வீடியோஸு நம்மளுக்கு திட்டணுன்னு தோணுச்சுன்னா அங்கே போய் திட்ட மாட்டேன். நான் வந்து பிரசீதாட்டையும் நந்தினிட்ட தான் அதை ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் திட்டிக்குவோம். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பொம்பளைங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. செக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் ஏதாச்சும் வல்கராக வந்துச்சுன்னா கொஞ்சம் நான்வெஜ்ஜாக குறும்பு பண்ணுறதுக்கும் இவங்க 2 பேர் தான் மெயினாக எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்னோடய வேவ்லென்த்லேயே திங்க் பண்ணுறதுனால நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க உறவுகளே. அதுக்கப்புறம் லூலூப் தேங்க்யூ ஸோ மச். இந்த எல்லா எபிசோட்ஸும் லைவ் ஸ்டோரி இது லூலூப் தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. 2 இயர்ஸாகவே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் கண்டுக்காமல் இருந்துட்டு இருந்தேன் உறவுகளே. நம்மளாம் பெரிய அப்பாட்டக்கரா, நம்ம வீடியோ போட்டு என்னத்தை ஆக போகுது லைவ் ஸ்டோரி போட்டு அப்படின்ட்டு. ஆனால் லூலூப் வந்து கிட்டத்தட்ட என் ஏஜ் தான், அதனால் அவங்களையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு நந்தினி மாதிரி தான் தோணும். லூலூப்கிட்ட
நான் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கனெக்டடாக இல்லை. ஆனால் அவங்க எப்போ லைவில் வந்தாலும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைங்கள்ட்டெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு என்னோடய லைஃப் ஸ்டோரி பார்க்க சொல்லி சொன்ன ஒரு நபர் லூலு. தேங்க்யூ ஸோ மச் லூலு உங்களோட மோட்டிவேஷனுக்கு. அதுக்கப்புறம் பிரசன்னா வந்து பிருத்திவி எப்படியோ அந்த மாதிரி தான் பிரசன்னா ஒரு வயசு பெரியவர் பிருத்திவியோட. அவர் ஜாப் பார்த்துட்ருக்கார் பெங்களூரில். லைவில் வந்து மம்மி மம்மின்னு சொல்லும் போது எனக்கு பிருத்திவியே அங்கே வந்து மம்மி மம்மின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் அம்மான்னு தான் கூப்பிடுவான். ஆனால் இவர் வந்து மம்மின்னு கூப்பிட்றது எனக்கு பிருத்திவி கூப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். நான் தத்தெடுத்த குழந்தைன்னு சொல்லலாம். லைவில் பிரசன்னா வந்து திருப்பூர் சேர்ந்தவர். கூடிய சீக்கிரம் நான் அவரை வந்து மீட் பண்ணுவேன். அவர் லீவுக்கு வரும்போது அவங்க அம்மா இங்கே தானே இருக்காங்க திருப்பூரில், கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். பிரசன்னா தேங்க்யூ ஸோ மச். அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மளுக்கு வந்து டிவிக்கே வச்சு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விஜய் வச்சு சின்ன வயசு பையன் தானே, அதனால் சில டைம் எனக்கு முட்டிக்கும் உறவுகளே. ஆனாலும் நாங்கள் வந்து ரொம்ப ஒருத்தரை ஹர்ட் பண்ணாமல் லைவில் வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவர் சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கிடுவார். அப்புறம் அடுத்த நாள் வந்து பேசும்போது நார்மலாக தான் பேசுவார். அதை திருப்பி இழுத்து வச்சு பேசிகிட்டு இருக்க மாட்டார். நான் வந்து நானாக இருப்பேன். நான் வந்து அவருக்கு பிடிக்கலங்கிற விஷயத்த வந்து அவர் லைவுக்கு வரமாட்டாரோ அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து அதை பேசாமலாம் இருக்க மாட்டேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு வந்துடுவேன். அவர் கோவப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு என் வயிற்றில் பிறக்கலைனாலும் எனக்கு ஒரு நல்ல மகனாக சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன். தேங்க்யூ பிரசன்னா. அப்புறம் எனக்கு வந்து லேவெண்டர் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து லேவெண்டர் ஹார்ட்ஸாக முடிக்க போகும்போது குட் நைட் மம்மி அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஏன் சொந்த பையனுக்கு வந்து எனக்கு லேவெண்டர் கலர் பிடிக்குமான்னு தெரியுமான்னு தெரியாது. பிறந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வேறு பிருத்திவி. 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே எப்போ எங்களோட இஷ்யூஸ் வந்து பெருசாக ஆரம்பிச்சிச்சோ, எக்ஸ் வந்து வர்பல் அப்யூஸ் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ண ஆரம்பித்தாரோ, அவனுக்கு லேஸு பபிள்கம் இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேனோ, ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேனோ, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு. அப்போ அவர் வந்து அவனை வந்து கைக்குள்ளே போட்டு இன்றைக்கி 21 வயசானாலும் அவன் எக்ஸோட கைக்குள்ளே தான் இருக்கிறான். இப்போ டிவிசி கேஸில் கூட அவனை கூப்பிட்ருக்காங்க. அவன் வந்தானாலும் அவனுக்கு வேண்டி தான் கேஸே போராடிட்டு இருக்கேன். அவனோட கல்யாணத்துக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு எக்ஸு கொடுப்பானா மாட்டானா, இந்த கேஸ் போட்டனால தான் 4 வருஷம் ஃபீஸில் பாதியாச்சும் கட்டியிருக்காரு. ஃபுட் ஷெல்டர் ஃபீஸில் பாதி, பாக்கெட் மணி நிறையா நான் வந்து பிருத்திவியை சமாளிச்சிட்ருக்கேன். ஆனால் அவர் வந்து ஃபீஸில் பாதி மட்டும் கொடுத்துட்டு 2 வீலருக்கு அவனை வந்து சரியாக படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு, எங்கேயாச்சும் லாங் டூர் போகிறான் அப்படின்னா அதுக்கு என்கரேஜ் பண்ணி அதுக்கு காசு கொடுக்கறது. இந்த மாதிரி தேவையில்லாத ஆணியை பிடுங்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. அவன் என்னோடய சேனல் பார்க்குறானா தெரில. ஒரே ஒரு தடவை தான் இன்ஸ்டாவில் லைவில் வந்தான் இப்போ ரீசண்டாக. மற்றபடி என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறானா தெரியல. நான் செத்துட்டேன்னா இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தானா அப்போ புரிஞ்சுக்குவானோ என்னமோ. கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னோடய கஷ்டமோ என்னோடய ஹெல்த் கண்டிஷன் நான் என்ன சஃபர் பண்ணுறேன் திருப்பி சொன்னால் கூட அவனுக்கு வந்து அது டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ சந்தோஷமாக இருக்கும். பிரசன்னா நீங்கள் வந்து லேவெண்டர் ஹார்ட்ஸு மெனக்கெட்டு ஞாபகம் வச்சு போட்டு விடுறது இருக்குல்ல கமெண்ட்ஸில், அது வந்து சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ பிரசன்னா. அதுக்கு தேங்க்யூ. பிருத்திவிக்கு பதிலாக இவ்வளோ பாசம் காமிக்கிறதுக்கு தேங்க்யூ. பாந்தினி சாரீ, எனக்கு பாந்தினினாலே பாந்தினி பைத்தியம், பாந்தினி பிரிண்ட்டு. அதனால் இன்றைக்கி கூட லைவில் வந்து சும்மா நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சில சாரீஸ் எல்லாம் நான் விஷலிஸ்ட்டில் வச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ பாந்தினி சாரீ வாங்கி தரேன் மம்மி. அவர் சொன்னதே பெரிய சந்தோஷந்தான். பிரசன்னா உங்கள் கூட இருக்கிற இந்த பாண்டும் உங்கள் கல்யாணம் தாண்டி என்னோடய லாஸ்ட் பெர்த் வரைக்கும் இருக்கணும். பிருத்திவிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து சந்தோஷப்படுவேனோ அவனுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆகும்ல. அப்போ நான் வந்து அதை ரசித்து உங்களோட ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டு நான் வந்து என் லைஃப்பை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிடிவி அண்ணன் ஃபாரூக் மச்சி சொல்லிடுறேன். ஃபாரூக் மச்சிக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஃபாரூக் மச்சி வந்து ஸ்கூல் டேஸில் எனக்கு நான்சி சிவா அப்படின்ட்டு 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க.
அதுக்கப்புறம் லைஃப்பில் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என் எக்ஸ் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்டாக இருந்தா, கிளாஸ்மேட்டு. அவளை கூட ஃபயரு, லெஸ்பியனா அந்த மாதிரி கேட்டு கேட்டு எங்களை பேச்சு விட்டுட்டான். நாங்கள் வந்து ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ணி பெருசாக பேச மாட்டோம். இப்போது டெய்லிலாம் பேச மாட்டோம். அந்த அந்த ஃபீமேல் பெஸ்டி, ஸ்கூலில் இருந்த ஃபீமேல் பெஸ்டி ஷமீம், அவளுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாள். அப்புறம் வருவா பார்லருக்கு என்னைக்காச்சு. மற்றபடி டெய்லி பேசுகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. யாருமே இல்லை. நந்தினிகிட்ட மட்டும் தான் குட் மார்னிங் குட் நைட் டெய்லி பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்கள் குரூப் இருக்குது, அங்கே பிரசன்னா, பிரசிதா எல்லாத்துலேயும் அப்பப்போ பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்கூல் டேஸு முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபாரூக் மச்சி சோஷியல் மீடியாவில் ஒரு ஆம்பளை வந்து நம்பவே முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இவரை வந்து நம்பலாம். இவர் வந்து எனக்கு ஒரு நல்ல மேல் பெஸ்டி, ஒரு அண்ணனோட இடம். இன்னுமே அவர் டச்சில் தான் இருக்கார். டெய்லி நாங்கள் குரூப்பில் குட் மார்னிங் குட் நைட் போடுறத வச்சு அப்பப்போ நான் பேசுவேன். இப்போ நான் இண்டிவிஜுவலில் போய் ரொம்ப பேசுகிறதில்ல யார்கிட்டையுமே, டைமும் இல்லை, பேசுகிற மூடும் இல்லை உறவுகளே. எனக்கே நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்ல. இப்போ வந்து யாரும் எனக்கு தனியாக ஃப்ரெண்டு தேவைப்படுறதில்ல. முன்னாடி வந்து இந்த ஃப்ரெண்டு நம்ம மனசில் இருக்கிற குறைய தீர்ப்பாங்களா, நம்ம லைஃப்பில் இருக்க குறை தீந்துருமா, அந்த மாதிரி நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து முழுக்க நானே எனக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு, நானே எனக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு, நானே எனக்கு செல்ஃப் லவ் கொடுத்துட்டு அப்படி போயிட்டுருக்கேன். அடுத்தபடியாக நந்தினி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்களாச்சு. ஃபாரூக் மச்சிக்கு ஒரு பிக் தேங்க்யூ. டிடிவி அண்ணா வந்து சில லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். டிடிவி அப்படின்னு சொல்லி, அவர் பேர் ராஜசேகர், அவரும் திருப்பூர் சேர்ந்தவர் தான். அவர் கிட்டத்தட்ட 2019 ஃப்ரெண்ட் ஆனார். ஸ்நாக் ஆப் இருந்துச்சுல்ல, டிக்டாக் போனதுக்கப்புறம் ஸ்நாக்கு, மோஜு அந்த மாதிரி வந்துச்சுல, அப்போது ஸ்நாக்கில் ஃப்ரெண்ட் ஆனார். அப்புறம் நான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அவர் வந்து ஆஸ்ட்ரோ நல்லா சொல்லுவார். அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க ஸ்ரீ, உங்களுக்கு வந்து 21 முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோ பார்த்து சொன்னார். அதே மாதிரி 21 ஃபெப்ரில் என்னோடய டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சு. 2019 ஸ்டார்ட் ஆகி. அப்போ எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை வந்துச்சு. நானாக தான் போய் ஃபோன் நம்பரை கொடுத்தேன். அப்புறம் டெய்லி ஃபோன் பேசுவார். 2019 டெய்லி ஃபோன் பேசுவார். டிவோர்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஆனந்தி ஃபோன் பண்ணும்போதும் ஆனந்தி கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு, என்ன டெய்லி இருந்தாலும் எதுக்கு ஃபோன் பண்ணுறான், இவன் போக்கே சரியில்லையே, அந்த பொசசிவ்னஸ்ஸு, அதனால கொஞ்சம் சந்தேகம் போல் இருக்குது. ஆனால் நான் எக்ஸிட்ட நிறையா சந்தேகத்தில் அடிபட்டிருக்கனால நான் ஆனந்திட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் பிரிஞ்சு போனாலும் சரி, எனக்கு யார் கரெக்டாக இருக்காங்களோ, எந்த ஆம்பளை எந்த பொம்பளை டெய்லி ஃபோன் பண்ணுறாங்களோ நான் ஃபோன் பண்ணி மணி கணக்காக நான் பேசுவேன். நீங்கள் வந்து என்னைய தப்பாக நினச்சாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து சந்தேகப்படுறவங்க கூடலாம் வாழ முடியாது. அதனால என்னோடய லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது, என்னோடய ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது. அது நான் எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கேன். அதனால நீங்கள் வந்து பவுண்ட்ரி போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. போதும் நான் பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தது அப்படின்னு நான் முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டேன். என்ன தான் ஆனந்திக்கு பொசசிவாக இருந்தாலும், தப்பாக நினச்சாலும், அண்ணன்னு சொல்கிறீங்க, அவன் உங்களை அண்ணன் நினைக்கிறானா, அந்த மாதிரி எல்லா லவ்வர் மாதிரியும் எல்லா புருஷன் மாதிரியும் தான் அவரும் பேசிகிட்டு இருந்தார். நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. டிடி வேணான்னா நான் மனசார அண்ணனாக தான் நினச்சேன். அவர் வந்து அவங்க அம்மாட்ட ஃபோன் பேச வைப்பார். நான் எங்கள் அம்மாட்ட பேசின மாதிரி எனக்கு தோணும். அவங்களே அவங்க அம்மாட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க அவங்க அம்மா. ஆனால் என்ன 2019 எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2004 ஆகஸ்ட்டில் அவர் என்கிட்ட வந்து 3 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 17,000 ரூபா வாங்கினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3-4 வருஷம் எனக்கு வந்து ஆனந்தி கூட நான் எங்கேயாச்சும் ட்ரெயினில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ ரொம்ப கைட் பண்ணுவார். ஒரு மென்டர் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, அந்த மாதிரி இருந்தார். ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தார்னு வைங்களேன். அப்புறம் 24 அவர் வந்து 3 நாளில் எனக்கு 17,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார். அவர்கிட்ட நான் எல்லா ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் சொல்லுவேன். அண்ணா 10,000 ரூபா வந்துச்சு, 12,000 ரூபா செலவாயிடுச்சு, இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சரி, லைஃப் ஸ்டேட்டஸும் ஆனந்தி ஏதாவது சொன்னாலும் சொல்லுவேன். அவர் வந்து ஆறுதல் சொல்லுவார். ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நல்ல பாண்டிங், ஒரு அண்ணன் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவரை பார்க்கவும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க விஷுக்கு, நாங்கள் தான் போக முடியல. நான் கொடுத்தேன், 3 நாளுக்கு நம்பி கொடுத்தேன். எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட 75வது பர்த்டே வருது. அதுக்கு 3/4 பவுனா 6 கிராம், ஆமாம் 3/4 பவுனுக்கு எனக்கு வந்து ருத்ராட்ச பிரேஸ்லெட் பண்ணும் எங்கள் அப்பாவுக்கு வேண்டி.
அதுக்கு காசு தேவை. நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன், அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்கள் அப்பாவுக்கு செய்யணும், சேர்த்து வச்சுருக்கேன். பிருத்திவிக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த அகாடமிக் இயருது, அந்த ஆகஸ்ட் டைமில் தானே கட்டணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சேவிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். சேவிங்ஸ் இருக்குதுன்னு சொன்ன பட்சத்துக்கு 3 நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவர் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. சைபர் கிரைம் வரைக்கும் போய் அந்த அண்ணன் கூப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆளை, அவ்வளோ சாமி மாதிரி பார்த்த ஆளை கடைசியில் போய் சைபரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பணம் வாங்குறதுக்கு வட்டியோடு வந்துருச்சு. ஒருவர்களே 17,600 800 என்ன கணக்குன்னு தெரில. அவர் அனுப்பிச்சார். அப்புறம் அவருக்கு வேண்டி நான் இப்படி இன்னும் 2 லேடிஸை ஏமாற்றிருக்காரு, நிறைய பேர்த்த ஏமாற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சது 2 பேர். அதனால் அவங்களுக்கும் காசு கொடுக்கல. 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டேன். எந்த அண்ணன் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவாரோ, யார் நான் வந்து மென்டர் அப்படின்னு நினச்சனோ அவருக்கு அகெயின்ஸ்டாகவே நான் வந்து இவர் ஃப்ராடு, யாரையும் நம்பாதீங்க, காசு கொடுக்காதீங்க, அந்த மாதிரி நான் வந்து வீடியோ போடுற மாதிரி பண்ணிட்டாரு. அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு அவர்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவர் நல்லது பண்ணதை நான் மனசில் வச்சிட்ருக்கேன், மைண்டில் வச்சிட்ருக்கேன். அவர் கெடுதல் பண்ணதை நம்மளுக்கு இதுக்கு மேலே இந்த பாண்டிங் வந்து தேவை கிடையாது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவை கிடையாது அப்படின்ட்டு நான் அன்னையோட அவரோட பணம் கொடுத்த அன்னைக்கு நான் பிளாக் பண்ண நம்பர் தான். அதோட அவ்வளோதான். அவர் வேணால் வேறு ஐடியிலேருந்து வந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி பேட் கமெண்ட் கூட கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து வேறு ஒரு பொண்ணு அவங்கள பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்லியிருக்காரு. நான் வந்து வேறு ஐடியில் போய் பார்ப்பேன் வைப்பேன் அப்படின்ட்டு. அதனால் அவர் புத்தி எனக்கு முதலே தெரியும் பழகும்போது. சரி, அவர் கெட்ட வார்த்தை பேசினாலோ கெட்டது பேசினாலோ ஆண்டவன் பார்த்துட்ருக்கான், ஆண்டவன் கொடுத்துக்குவான் அப்படின்ட்டு நான் வந்து அவர் நல்லது செஞ்சதை மட்டும்தான் மனசில் வச்சிட்ருக்கேன். அவர்களே அவர் ஒரு மென்டர் மாதிரி நல்லா இருந்தார். அப்புறம் என்னோடய 2017 நான் ஃபஸ்ட்டு டைம் டிவோர்ஸ் போட்டு வாபஸ் வாங்கி திருப்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது காஞ்சனான்னு சொல்லி ஒரு கோ ட்ரெஸ்ஸர் டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது. இவங்க சிடிங்கிறவங்க வந்து ஆம்பளைங்க தான். அவங்களுக்கு வந்து அப்பப்போ ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும், லேடிஸ் மாதிரி. அதுக்கு தான் கோ ட்ரெஸ்ஸர்னு பேர். கோ ட்ரெஸ்ஸர் வேறு, டிரான்ஸ்ஜெண்டர் வேறு. சிடின்னு போட்டுட்ருப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த காஞ்சனாக்கா தான் வந்து சிடின்னா என்ன, டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னென்னு புரிய வச்சாங்க. திருநம்பி அப்படின்னா என்னென்னு புரிய வச்சாங்க. அவங்க 60s இருந்தாங்க அப்போது. இப்போது 65 66 அந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ தான் 60யான்னு தெரில. ஆனால் என்னோட ஒரு 10-15 இயர்ஸ் பெரியவங்க. அவங்க வந்து என்றைக்குமே எனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா ஒரு அண்ணனா இன்றைக்கி வரைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான் போயிட்டுருக்கு உறவுகளே. நாங்கள் இப்போ ரொம்ப ரெகுலராக அவங்கள்ட்டையும் டெய்லியெலாம் பேசுகிற காலம் இருந்துச்சு. இப்போ டெய்லியெலாம் பேசுகிறதில்ல. ஆனால் எப்போ பேசினாலும் மதித்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணோம். இப்போ ஒரு 2-3 மாதம் முன்னாடி கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க, மீட் பண்ணோம். அவங்கள நிறைய டைம் நான் மீட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் கருமாதிக்கு வந்தாங்க. ஃபேஸ்புக்கில் இருந்து கிடைச்ச ஒரு ட்ரெஷர், எனக்கு வந்து ஒரு ஜெம்மு, ஒரு ட்ரெஷர், அந்த மாதிரிலாம் சொல்லணும். தேங்க்யூ காஞ்சனாக்கா, என்னோடய ஹார்ட்ஷிப்பில் கூடவே இருந்ததுக்கு. காஞ்சனாக்கா தேங்க்யூ ஸோ மச். ஷீபாக்கா இருக்காங்க, அவங்கள நாங்கள் இப்போது இதுக்கு திருச்சி போயிருக்கும் போது மீட் பண்ணோம்ல. ஷீபாக்கா வீடியோஸ் கூட போட்டிருந்தால, அவங்களும் நல்லா எனக்கு ஹார்ட்ஷிப்பில் அப்பப்போ பேசுவோம். காஞ்சனாக்கா நாங்கள் ஒரு சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சு, அவங்களுக்கும் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நட்டு பாய் வந்து 2 வருஷம் முன்னாடி ஃப்ரெண்ட் ஆனார். நாங்கள் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு 4-5 பேர் டெய்லி வீடியோ கால் தான். சாப்பிட்டா வீடியோ காலு, தூங்கினா வீடியோ காலு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு 6-7 பேர். அப்புறம் ராஜேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, அவர் வந்து திருச்செந்தூரில் ஐயராக இருக்கார். திருச்செந்தூர் டெம்பிளில் ரொம்ப பாசம் பின்னிட்டு போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்லையே, லாஸ்ட் பர்த் வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே இருக்கணும். ராஜேஸ்வரன் வந்தார்ல பார்க்குறதுக்கு. நட்டுவும் வந்திருக்காரு. நட்டு வந்து நான், அம்மு, ஆனஞ்சி, நட்டு 4 பேரும் படத்துக்கு போயிட்டு அங்கே மீட் பண்ணிவிட்டு வெளியே சாப்பிட்டு வந்தோம். அவர் வீட்டுக்கெலாம் வரல நட்டு. ராஜேஸ்வரன் வந்து வீட்டுக்கு வந்தார். ஸ்வேதா, இவங்க தேனு, ஒரு 4-5 பேர் அந்த குரூப்பில் இருந்தவங்க வந்தாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் என்னோடய ஒரு ஹார்ட்ஷிப்பில் எனக்கு வந்து அந்த பெயின்லேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து எக்ஸோட பெயின் இல்லை, அது வேறு பெயின். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதில் நட்டு பாய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போவும் கனெக்டில் தான் இருக்கார். அப்பப்போ பேசுவோம்.
ஆனால் முன்னாடி மாதிரி வீடியோ காலு எல்லோரும் குரூப் கால் உறவுகளே, தனியாக வீடியோ கால் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஜென்ஸ்கிட்ட முக்கியமாக வீடியோ கால் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் குரூப் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். இப்போவும் நட்டுஜி பேசுவார். இன்ஸ்டாவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அவரை ஆட் பண்ணுவேன், அம்மு ஆட் பண்ணுவேன். அப்புறம் அம்மு மெயின் கேரக்டரு. அம்மு வந்து 2019 தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க டிக்டாக்ல. அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கோம். எங்களுக்குள்ளே ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நாங்கள் அதை அப்போதைக்கு ஏதாச்சும் பேசிக்குவோம். அதுக்கப்புறம் அது சார்ட் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே வேவ் லென்த்தில் அதே பாசத்தோடு தான் போகும். அம்மு தேங்க்யூ ஸோ மச். அவங்களும் ஒரு பேக் போனாக எனக்கு இருந்திருக்காங்க. அம்மு வந்து வருஷம் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ தீபாவளி என் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் அனாதையாக உட்காண்ட்ருப்பேன், எல்லோரும் இருந்து தீபாவளிக்கு தனியாக உட்காந்து அழுதுட்டு உட்காண்ட்ருப்பேன். ட்ரெஸ்ஸு சாயந்தரம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பட்டாசு வாங்கி வச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். என் பையன் பொள்ளாச்சி போயிடுவான் எக்ஸ் மாமனார் கூட போய் அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நான் இங்கே தனியாக உட்காந்து அழுதுட்டுருப்பேன். அப்புறம் அம்மு காலையிலே ஃபோன் பண்ணோம் வரேன்ட்டு. நான் தான் வர வேண்டாம், சாயந்தரம் வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் காக்ரா சோலி வாங்கி வச்சுட்டு நான் தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் என்னோடய காக்ரா சோலியை. அதை போட்டுட்டு அம்மு கூட ஜாலியாக இருக்கும். இன்றைக்கும் வந்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஆனந்தியும் பேசுவார், நானும் பேசுவேன். ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும் அம்மு. உங்களோட கல்யாணத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நானே மேக்கப் பண்ணணும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உங்கள் கல்யாணத்தில் இருந்துட்டு வரணும். அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணதுக்கு நாங்கள் உங்களுக்கு கிராட்டிடியூட் காமிக்கிறதா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அம்முமா, என் எங்கள் லைஃப்பில் இருக்கிறதுக்கு. அப்புறம் கற்பகம், அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு தான். கற்பகமும் அம்மு தான் முதல்ல எனக்கு ஃப்ரெண்டாகி வந்தாங்க. கற்பகம் டச்சில் இருப்பாங்க, வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப பார்லருக்கு வர்றதோ அந்த மாதிரி ரொம்ப இல்லை. கற்பகமும் தேங்க்யூ ஸோ மச் கற்பகம். நீங்களும் என்னோடய ஹார்ட்ஷிப்பில் அம்முவும் வந்துட்டுருப்பீங்க. முன்னாடி ஒரு நாள் பொங்கலுக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், பிரச்சனை ஆரம்பிக்கும் போது. தேங்க்யூ, என்னோடய பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடினேன். 2019 பொங்கல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பத்துமா, இப்போ ரீசெண்டாக போன வருஷம் மீட் பண்ணதில் வந்து பத்துமா, அப்புறம் ஷைன்மா, அப்புறம் சபானா, சையத் சபானா அப்படின்ட்டு வரும்ல சபானா, தேங்க்யூ ஸோ மச். வேறு யார்தாச்சும் பேர் விட்டு போச்சான்னு தெரியல உறவுகளே. அடுத்த எபிசோடில் வேணால் போட்டுறேன், அது லாஸ்ட் எபிசோடை வச்சுக்கலாம் சரியா. ஆக்சுவலி சொல்லிகிட்டே இருக்கலாம், வீடியோ போட்டே இருக்கலாம், லைஃப் ஸ்டோரி போட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் மெட்டீரியல் முடிஞ்சு போச்சு உறவுகளே. அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் வந்து சில கிளைண்ட்ஸ் வந்து ஒரு லதாக்கான் இருக்காங்க, ஜீவாக்கான் இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணுற போதும் சரி, டிவோர்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி. அந்த ஜீவாக்கா ஒரு குட்டி ஸ்டாச்சு என்கிட்ட ஃபஸ்ட்டு சாய்பாபாவோட ஸ்டாச்சு வந்துச்சு அப்படின்னா அந்த ஜீவாக்கா கொடுத்த ஸ்டாச்சு தான். அது இன்றைக்கி வரைக்கும் வச்சிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் லதாக்கா, அப்புறம் ஜீவாக்கா, அப்புறம் லதா பிரபு. நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்களே ரியல் லைஃப்பில் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு மேக்கப்பு ஒரு ஃபேமிலியிலேயே ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க அவங்க ஃபேமிலி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து மேக்கப் புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு அக்கா தமிழ்ச்செல்வி அப்படின்ட்டு. அவங்களுக்கு நான் லைஃப் லாங் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளோ மேக்கப் ஒரு 25 மேக்கப் எனக்கு புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போது 2003-4 அதுக்கு முன்னாடியே 10 வரைக்கும் 12 வரைக்கும் அவங்க நிறைய மேக்கப் புக்கிங் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் உமாக்கான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னைய. உமாக்கா இறந்துட்டாங்க, அரிசி மண்டி வச்சுருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. ஹெவனில் இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு ஹெவன்லேயே அவங்களுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் வந்து சிவா, பாலாஜி அண்ணன் ரிலேட்டிவ்ஸில் வந்து ஆத்தூர் மாமாவும் அக்காவும் தூரத்தில் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்களே, ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சிவாங்கிறது என்னோடய கசின். இப்போ நாங்கள் டெத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, ஒரு பெரியப்பா கருமாதிக்கு போயிட்டு வந்தோம்ல, அது அவங்க அப்பா தான். எனக்கு பெரியப்பா முறையும் ஆகுது, மாமா முறையும் ஆகுது. ஆனால் நான் பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன். சிவா வந்து என்னோடய சேம் ஏஜ். நாங்கள் வந்து சின்னதுலலாம் விளாடுவோம். ஒரு 10th 11th வர வரைக்கும் கூட விளாண்டுருந்தோன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆச்சி வீட்டு பக்கத்தில் வருவாங்க இவங்க ரயில் கடி சேர்ந்தவங்க, அங்கே வந்து விளாடுவாங்க. சிவா வந்து நல்ல டைப்பு, நல்லா எனக்கு பிடிக்கும். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப
கைண்டாக இருப்பார், ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். அதனால் சேம் ஏஜுங்கிறனால பிடிக்கும். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது. நான் டிஎல்எட் படிக்கும்போது அந்த சிவா வந்து சிவா அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து திருப்பூரில் தான் நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவேனா, எதுக்கு கார் செலவு பண்ணிட்டு வரீங்க, 1500 என்னமோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கார் அங்கேயே வெயிட் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. அப்போ சிவா ஒய்ஃப் வந்து நீங்கள் ஏன் அப்படி வரீங்க, இங்கே ஸ்டே பண்ணுங்கள், ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, ஒரு கிலோமீட்டரில் தானே இருக்குது, ஆட்டோவில் போயிட வேண்டியது தானே எக்ஸாம் எழுதுறதுக்கு, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என் எக்ஸ் வந்து சந்தேக பிராணிங்கிறனால தங்க விடமாட்டான். நானும் அவன் புத்திக்குன்னு தங்கலை. ஆனால் கடைசி டிஎல்எட் முடிச்சுட்டு லாஸ்ட் டே மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே தங்கலான்னு நினச்சா எக்ஸ் வந்துட்டான் கூப்பிட்றதுக்கு. கருப்பு போயிரும் பாருங்க அங்கே தங்கினா. பாலாஜி அண்ணனும் வந்திருந்தாரா, அவங்க அண்ணன், அவங்க பல்லடத்தில் இருக்காங்க பாலாஜி அண்ணன். பாலாஜி அண்ணனுக்கும் தேங்க்யூ, சிவாக்கும் தேங்க்யூ. சிவா தான் ஃபஸ்ட்டு அவங்களோட பாட்டியோட கருப்புக்கு கூப்பிட்டாரு. ஆனந்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு போனேன் அப்படின்னா இந்த கருப்பு, அவங்க பாட்டியோட கருப்புக்கு தான் நான் ஊரில் போய் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காங்கெல்லாம் அவங்களோட பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ஸ்பெஷல் தேங்க்யூ சிவா அண்ட் ஃபேமிலிக்கு. பாலாஜி அண்ட் ஃபேமிலி, பாலாஜி அண்ணா அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கும் தேங்க்யூ. பாலாஜி அண்ணா வந்து எனக்கு அப்போது என்னன்னு தெரில, கூகுள் பேயில் வந்து என்னோடய இபி வந்து அட்டாச் ஆகலை, என்னன்னு தெரியல, அதனால் ஆன்லைனில் பே பண்ண முடியல. அப்போ அவர் தான் ஒரு 2-3 இயர்ஸாக அவர் தான் பே பண்ணிகிட்டு இருப்பார். சொன்னோன்னே பே பண்ணிவிட்டு அப்புறம் அமௌண்ட் சொல்லிடுவார். அப்புறம் நான் சாயந்தரம் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சுடுவேன். அவங்களும் அன்கண்டிஷ்னல் கேரு என் மேலே. அப்புறம் பாலாஜி அண்ணன் வந்து அம்மா எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்க. அது டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும், கோயம்புத்தூர் போய் அலையணும். முதல்ல பல்லடத்தில் போய் அலைஞ்சேன், ஏன்னா அது பல்லடம் சேர்ந்தது. கடைசியில் பல்லடத்தில் ஒரு தடவை 2 தடவை போகும்போது அண்ணா அவரோட வேலையை விட்டுட்டு எனக்கு வேண்டி வந்து அங்கே ப்ரொசீஜர் எல்லாம் தாலுக்கா ஆஃபீஸாக எங்கேயோ போகணுன்னு நினைக்கிற பல்லடத்தில். அப்புறம் அங்கே ஒன்றும் ஆகலைன்ட்டு அப்புறம் கோயம்புத்தூர் சொல்லிட்டாங்கன்ட்டு அப்புறம் நான் கால் டாக்ஸி எடுத்து கோயம்புத்தூரில் போய் அதை முடிச்சுட்டு வந்தேன். அதுவும் 2-3 தடவை அலைஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் தலைவலியாக தான் இருந்துச்சு. அதனால் பாலாஜி அண்ணன் எனக்கு சப்போர்ட்டிவாக நின்றனால தேங்க்யூ ஸோ மச். பாலாஜி அண்ணா அண்ணி 2 பேருமே நல்ல டைப்பு, நல்லா பேசுவாங்க. இப்போ நாங்கள் கருப்புக்கு போயிருக்கும் போதும் 3 அண்ணன் இருக்காங்க. பாலாஜி அண்ணன், ஜெயராம் அண்ணன், சிவா. ஜெயராம் அண்ணன் அங்கே ஊரில் இருக்கனால அப்பப்போ என்னோடய வாட்ஸ்அப் ஏதாச்சும் பார்த்து அதில் பேசினா தான் உண்டு. மற்றபடி இவங்க சிவா வந்து ஆனந்துக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். என்னையை மீறி ஆனந்துக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கார். அதனால் சந்தோஷமாக இருக்கும். சரி, ஆனந்த் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக யார்ட்டையும் ரொம்ப பழக மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டார். சிவாட்ட வந்து அவரும் சர்வீஸ் இந்த லைனில் இருக்கிறனால 2 பேர்த்துக்கும் நல்லா ஜெல் ஆகிக்கும். அது சந்தோஷமாக இருக்கும். என்னோடய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் என் தம்பியாக இருந்தாலும் அவர் வந்து ஆனந்த்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது. டெய்லி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். லவ்வர்ஸ் மாதிரி கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அது சந்தோஷமாக இருக்கும் அவர்களே. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பிக் தேங்க்யூ, அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. அப்புறம் எனக்கு பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ, அவங்களுக்கு தெரியாமல் தான், அவங்க வந்து அந்த காலத்து ஆளில் பையன்தான் முக்கியம், பையன்தான் கொல்லி போடுவான் அப்படின்ட்டு பையன் மேலே ரொம்ப அவங்க வந்து செலவு பண்ணுறதாகட்டும், பாவம் பார்க்குறதாகட்டும், பார்ஷியல்ட்டி ரொம்ப பார்த்துட்டு இருந்தனால எனக்கு வந்து என்னோடய எக்ஸு 10th முடித்ததுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து அம்மா அப்பாவே பிடிக்கல, பார்ஷியலாக இருக்காங்க அப்படின்ட்டு பிடிக்கல. நம்மளுக்கு வந்து ஃபுல் அன்பு கிடைக்க மாட்டேங்குது. தம்பி இருக்கிறனால அவனுக்கு தான் ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு எனக்கு இப்படி பார்ஷியல்ட்டி பார்க்குறனால. அப்போது எக்ஸு என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இனி நம்மளுக்கு எக்ஸு பாசம் காமிப்பார், நம்மளை லவ் பண்ணுவார், நம்மளை ராணி மாதிரி வச்சுக்குவார், அந்த மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அதுவும் நடக்கலை. அப்பா அம்மாவும் அந்த மாதிரி தலையில் தூக்கி வச்சு இது கொண்டாடுறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு பிரின்சஸ், டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி கிடையாது. என் தம்பி தான் டேட்ஸ் லிட்டில் பிரின்ஸாக இருந்தான். ஆனால் எனக்கு முன்னாடி அப்படி அம்மா அப்பாவே பிடிக்காம ஒரு மாதிரி இருந்தேன். அப்புறம் செல்ஃபிஷாகவும் நான் எனக்கு வேண்டி சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி நினைப்பேன். அவங்களுக்கும் செய்வேன், ஆனால் எனக்கு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வந்து அம்மா இல்லை, அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருப்பேன். அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள என்றைக்குமே மறக்கவே முடியாது. அப்பா இருக்கார், அப்பா ரொம்ப நாள் இருக்கணும். என் பையன், என் தம்பி பையன் எல்லாரும் கல்யாணம் பண்ணி அப்பவும் ஒன்றும் ஆகக்கூடாது, அப்பவும் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. தம்பியை ரொம்ப பிடிக்கும். தம்பி ஒய்ஃபு, ஹோல் ஃபேமிலி பேசுது. ரிலேட்டிவ்ஸ், அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர்களே.
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு சிவா, நான்சி இவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுவும் வந்து என்னோடய யூஷுவலாக ஸ்டார்ட் ஆனோடனே என் எக்ஸு சிங்க் பண்ணி வச்சு என்னோடய ஜிமெயிலில் சேவ் ஆன நம்பர் எல்லாமே அவன் எடுத்துட்டு நிறையா பேர்த்த எனக்கு அகெயின்ஸ்டாக செய்யாததெல்லாம் சொல்லி கொடுத்து என்னையை வில்லியாக்கி வச்சிட்டான். அதனால் சிவாவோ நான்சியோ என்னையை வந்து நல்லவளாக நினைக்காம எல்லா தப்பும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி இருக்குது, அவங்கவுங்க பிரச்சனை இருக்குது. அதனால் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் ஃபோனில் பேசுவோம், இங்கிலாந்து லெட்டரில் எழுதி பேசுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ வந்து கெட் டுகெதர் எங்களுக்கு அலுமினி ஆயிடுச்சுல்ல 95 பேட்ச்சு. அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு அலுமினிக்கு ஸ்கூலில் கெட் டுகெதர் 2 தடவையோ 3 தடவையோ கெட் டுகெதர் நடத்தினோம் வரவங்களே இந்த 4-5 வருஷத்தில். ஆனந்தி வந்ததுக்கப்புறம் 2 தடவை ஆனந்தை கூப்பிட்டு போனேன். ஒரு தடவை 2 தடவை நான் தனியாக போனேன். எங்கள் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சு ஃபங்க்ஷனில் சும்மா கெட் டுகெதர் வச்சுட்டு பழைய டீச்சர்ஸ் யாரையாச்சும் கூப்பிட்டு 3 ஸ்ட்ரீம்காரங்களும் சேர்ந்து பண்ணுவோம் கெட் டுகெதர். அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப் வச்சுருக்காங்க. குரூப்பில் என்னென்னமோ ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க, அறிவாளிங்களாட்டம் என்னென்னமோ பேசுவாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்டலெக்சுவல் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற அளவுக்கு அவங்களோட பேக்ரவுண்டு எல்லாமே வேறு. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு அப்பப்போ பர்த்டே விஷ் போய் பண்ணுவேன் குரூப்பில். அவ்வளோதான். அப்புறம் ஏதாச்சும் நல்லது நடந்துச்சுன்னா போய் ஷேர் பண்ணுவேன். ஆனால் அங்கே வந்து என்னன்னு தெரில, அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்னமோ ஜீரோவாக இருக்க மாதிரியும், மற்றவங்க எல்லாருமே 200% அவங்க லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அங்கே குரூப்பில் போய் ரொம்ப பேசுகிறதும் பிடிக்கல. சில ஃப்ரெண்ட்ஸு இண்டிவிஜுவலாக வந்து 2-3 பசங்க இண்டிவிஜுவலாக பேசுவாங்க, ஆனால் டீசெண்டாக பேசுவாங்க. அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் வரவங்களே. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. குரூப்புன்னு இருக்குது, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்க, அதிமேதாவி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்றும் அதில் நம்ம அந்தளவுக்கு அதிமேதாவி இல்லைன்ட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்லாஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு லைவ் ஸ்டோரியிலே சொல்லியிருப்பேன்ல. எக்ஸை பற்றியும் ஃபுல்லாக எப்படிலாம் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி இன்றைக்கி தேதி வரைக்கும் பின்னாடியே வந்துட்டு தான் இருக்கிறான். என் எக்ஸ் வந்து இப்போது புதுசாக ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அவர்களே. அது நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அவனை பெரிய ஆளாக்கிறதுக்கு. பாப்பா அந்த நாய் இந்த வீடியோவை பரவாயில்ல பார்த்துட்டு போட்டோம். இப்போ புதுசாக என்ன பண்ணுறான்னா, டிவிசி கேஸ் முடிஞ்சிருமா, இப்போ நானும் அவனும் சந்திக்கிறது கோர்ட்டில் தான். நான் வந்து அவன் முகரக்கட்டையே பார்க்க மாட்டேன். டீக்காரங்க வந்தாங்கன்னா, சில டைம் ஆனந்தும் என் கூட வந்திருந்தாருன்னா நாங்கள் 3 பேருமே 2 அடி கேப்பில் நின்றுட்டுருப்போம். நானும் ஆனந்தும் ஒட்டி நின்றுட்டுருப்போம். 2 அடியில் எக்ஸு நின்றுட்டுருப்பான். எனக்கு ஆக்வர்டாக இருக்கும், அவனுக்கு நோ வெக்கம், நோ மானம், நோ சூடு. அதனால் அது விடுங்க. இப்போ என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, கேஸ் முடிஞ்சிருமில்ல, அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுகிறதுக்கோ எதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்ட்டு இப்போ புதுசாக என்ன பிளான் பண்ணுறான்னு தெரில. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் இருக்குல்ல வரவங்களே, அதில் வந்து ரவுண்டாக யாரெல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அது வந்து ரவுண்டாக காமிக்கும் ப்ரொஃபைல். அதில் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தருக்கு அவனோட கமெண்ட் காமிக்குது, நான் போய் கமெண்ட் பண்ணுறேன்னா, ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கான்னா சரி அது கோஇன்சிடென்டலாக இருக்கும்னு நினச்சிக்கலாம். யூடியூப் வந்து எல்லாத்துக்கும் காமன் தானே அப்படின்ட்டு. வாலண்ட்ரியாக ஒரு 5 பேரோ 6 பேரோ லேடிஸாக பார்த்து அவனுக்கு எப்போவுமே வந்து ஜென்ஸை பிடிக்காது, லேடிஸை தான் பிடிக்கும். கன்னிராசி இல்லை, அதனால் ஒரு 5 லேடிஸ்கிட்ட போய் எல்லா வீடியோலையும் கமெண்ட் போட்டுகிட்டே உட்காண்ட்ருக்கான். அப்புறம் அந்த லேடிஸ்கிட்ட 2 பேர்த்திட்டையோ 3 பேர்த்திட்டையோ நான் போய் சொன்னேன், இதுதான் என்னோடய எக்ஸு அப்படின்ட்டு. சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் க்ளோஸ் தான், அடிக்கடி என்னோடய கமெண்ட் செக்ஷனுக்கு வரவங்க தான். போய் சும்மா தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, ஆமாம் எல்லா வீடியோலையும் லைக் பண்ணி வைக்கிறாரு, எல்லா வீடியோவும் கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பிளாக்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆச்சு, அவனுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆச்சு, அதனால் நீங்கள் போய் அவனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவன் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணட்டும். அவன் கல்யாணமே பண்ணால் கூட நானே இது பண்ணி விடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் மேலே பாசம் இருந்தால் தானே பொசசிவ் ஆகிறதுக்கு. பாசமும் கிடையாது, வேஷமும் கிடையாது, எல்லா ஜோலியும் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன கேம் ஆடிட்டு இருக்கான் இப்போ ரீசெண்டாக அப்படின்னு தெரியல வரவங்களே. நான் என்ன பண்ணுறதுன்னா, எந்த லேடிஸ்க்கு அவன் கமெண்ட் பண்ணுறானோ, சில டைமு நான் கமெண்ட் பண்ண போகும்போது அவனோடது ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் அங்கே இருக்கும். பரவாயில்ல அப்படின்ட்டு கீழேயோ மேலேயோ எங்கேயாச்சும் பதிவாகட்டும், நான் என்னோடய கமெண்ட்டை போட்டுவிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். எனக்கு அவன் தேர்ட் பர்சன் மாதிரி தான். அதனால் எனக்கு
ஒரு ஆணியும் கிடையாது அவனுக்கும் எனக்கும். இனி நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னா கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா பிருத்திவியோட மேரேஜ் அன்னைக்கு, அதுவுமே நான் வந்து ரிசப்ஷன் மாதிரி வச்சு கிராண்டாக ரிசப்ஷன் வச்சிடலாம். எக்ஸ் வேணால் தாலி கட்டுற அந்த முகூர்த்தம் அவன் பார்த்துக்கிட்டோம், அதுலேயும் 50-50, ஏதாச்சும் ஒன்று நான் பார்க்குறேன், ஏதாச்சும் ஒன்று நீ பாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். பிருத்திவி எனக்கு வந்து ஃப்ரேமில் வரமாட்டேங்கிறான்ல, எதுலேயுமே வீடியோவில் வரமாட்டான், ஃப்ரேமில் அவ்வளோக்கா வரமாட்டான்ல, அப்போ நானும் எதுக்கு அவனோட கல்யாண ஃப்ரேமில் நான் நிற்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கேன். கல்யாண ஃபோட்டோவில் வந்து நான் நிற்க வேண்டாம், ஏன்னா அவங்க அப்பனும் நிற்பான்ல, அதனால் நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி வைராக்கியத்தில் இருக்கேன். அந்த டைமில் என்ன மனநிலை அப்படின்னு தெரியல. அதனால பேசாமல் ரிசப்ஷன் தனியாக வச்சுக்கிட்டு கல்யாண முகூர்த்தம் அவனை பார்க்க சொல்லிடலாமா அப்படின்னு பிருத்திவிட்ட சொல்லி தான் நான் இனிமேல் பேச முடியும். அவன்கிட்ட ஒன்றும் பேசணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. லைஃப் லாங் நான் பார்க்கவே தேவையில்லையே. அவன் பண்ணது, பண்ணிகிட்டு இருக்கிறது, இன்னும் ஃப்யூச்சரில் பண்ண போகிறது எல்லாத்துக்கும் ஆண்டவன் இருக்கான். ஆண்டவன் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கான், 50% கொடுத்துருக்கான். அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு ஒன்று கொடுத்துருக்கான். அதை வச்சு அவங்க அம்மாவும் இவனும் சஃபர் ஆகுறாங்க. பரவாயில்ல, பல்காக கொடுப்பான். இன்னும் 50% பாக்கி இருக்குது. கர்மா இஸ் அ பூம்ரங் வரும். அந்த பூம்ரங் ரிட்டன் அவனுக்கு ஹிட் ஆகும்போது நான் வந்து நல்ல நிலமையில் இருப்பேன், இன்னும் நல்ல நிலமையில் இருப்பேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டாக்ஸிக் மேரிட்டல் லைஃபு நான் வந்து என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. என்னோடய லைஃப் ஸ்டோரி பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணுறோம், நம்மளுக்கு ஹஸ்பண்டு இல்லைனா ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து சாப்பாடு, துணிமணி, வீடு தங்கிறதுக்கு அவங்க தான் கொடுக்கணும். நீங்கள் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் சம்பாதிக்கலைனாலும் சம்பாதிச்சாலும் இது அவங்களோட கடமை. என்னை மாதிரி இழிச்சவாயாக இருக்காதீங்க. டே செகண்ட்லேருந்து கல்யாணம் அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு கோயில் போனால் செருப்பு வைக்கிற காசு, டோக்கன் வாங்கிட்டு காசு வைப்பாங்களே, ₹1 ₹2, அது கூட நான் தான் கொடுத்துருக்கேன். ஹனிமூனுக்கு கொடுத்துருக்கேன், அவனுக்கு எல்ஐசிக்கு படிக்க வைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன், அவனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு சோறு போட்டிருக்கேன். 15 வருஷம் அவனை சோறு போட்டு ஒரு சப்ன சுந்தரி 35,000 வண்டியோடு வந்தான். போகும்போது 5,3 லட்ச ரூபா வண்டியோடு தான் போயிருக்கான். எப்படி வந்தானோ அப்படியே போயிட்டான். வரவங்களே அவன் பாட்டுக்கு வந்தான், குழந்தைய கொடுத்தான், நான் வளர்த்தேன், அவன் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டான். தூரத்தில் உட்காந்து பையன்கிட்ட பீத்திட்டு உட்காண்ட்ருக்கிறான். நானும் அப்பேன்ட்டு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கான். ஆனால் என்னை மாதிரி இழிச்சவாயாக இருக்காதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற காசை நீங்கள் தனியாக சேவிங்ஸ் வைங்க. உங்கள் புருஷனுக்கு பாவம் பார்க்காதீங்க. ஏன்னா பாவம் பார்க்க ஒரு சில புருஷன்மார்கள் வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது, நம்ம வந்து முன்னேறணும், பொண்டாட்டியை பார்த்துக்கணுன்னு ஒரு நல்ல நேரம் தேடி ஓடுவாங்க. சிலவங்க வந்து சோம்பேறி ஆயிடுவாங்க. நான் வந்து காசு கொடுத்து இவனை சோம்பேறி ஆக்கிட்டேன். அவனுக்கு வாடகை எவ்வளோன்னு தெரியாது, கேஸ் என்ன, சிலிண்டர் என்ன விலைன்னு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அவனோட எல்ஐசியவே நான் கட்டுவேன், அவன் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருப்பான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் என்னை மாதிரி இழிச்சவாயாக இருக்காதீங்க. எப்போ உங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான், உங்கள் புருஷனோ மாமனார் மாமியாரோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, உங்களுக்கு வர்பல் அப்யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் மாமியார் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும். சந்தோஷம் வேறு, நிம்மதி வேறு. நிம்மதி கொடுத்தாங்கனாலே போதும், சந்தோஷம் வரும் போகும். அதனால் கேர்ஃபுல்லாக கல்யாண வாழ்க்கையில் என்டர் ஆகுங்க. டாக்ஸிக் மேரிட்டல் லைஃப்னால் இமீடியட்டாக வெளியே வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய அங்கேயே தள்ளிட்டு வந்துடுங்க. என்னை மாதிரி இழிச்சவாயாக இருந்து சாப்பிட்றது இங்கே, விஸ்வாசம் ஃபுல்லாக அங்கே, அந்த மாதிரியும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மன உளைச்சல் தான். உங்கள் குழந்தனாலும் உங்களுக்கு மன உளைச்சல் தான். அதனால் நடமாடும் பணமாக நடமாடிட்டுருப்பீங்க. கேர்ஃபுல்லாக உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். வரவங்களே நல்லா ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றுவானா, அவனுக்கு திறமை இருக்குதா அப்படின்னு பார்த்து இது பண்ணுங்கள். சம்பாதிக்கலைன்னா பரவாயில்ல, நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு என்னை மாதிரி கேனச்சியாக இருக்காதீங்க வரவங்களே. அப்புறம் வந்து ஸ்ரீயக்காவுக்கு வந்து லிஸ்ட்டு சொல்கிறேன், இல்னஸோட லிஸ்ட்டு சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தது சிக்கன் குனியா. என் எக்ஸு பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து சிக்கன் குனியா பிடிச்சிட்டு வந்து சிக்கன் குனியா, அதில் ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த புது வீடு கட்டிட்டு வந்து அவன் மிதித்து, அவன் பின்னாடிருந்து உதச்சி, கொஞ்சம் பேக் போனில் பெல்விக் இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, அது தனியாக அப்போதைக்கு சரியாயிடுச்சு. ஆயுர்வேதா பார்த்து சரியாயிடுச்சு. இன்னும் இருக்கா, இன்னும் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கா அப்படின்னலாம் எனக்கு கரெக்டாக தெரில. அதை நான் திருப்பி செக்கும் பண்ணல. அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. கால் லிகமெண்ட் டியர் ஆகிருக்கு கொலுசு போடுற இடத்துல, கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு, காலில் இன்னொரு அடியோ ஏதோ பட்டுச்சு, இப்போ ரீசெண்டாக அடி பட்டுச்சு.
இப்போல்லாம் வந்து அந்த பாலாஜி விவேக் காமெடி தான். இந்த சைடு வந்து பேசுங்க, காது கேட்கல, உட்கார சொன்னால் பைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் இல்னஸ் இருக்குது ஒரு அவங்களே. ஆனால் யாரும் என்னை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வியாதி இருக்கா, சுகர் இருக்கானே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சுகரு, கொலஸ்ட்ராலு, தைராய்டு, ஃபேட்டி லிவரு, வெரிகோஸ் வெயின் செகண்ட் ஸ்டேஜ், ஃபேட்டி லிவர் செகண்ட் ஸ்டேஜ், அந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து அடிக்கிட்டே போகலாம். இத்தனை வியாதிங்க வந்து ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடு என்னால் என் வயசுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுதோ அதை நான் பண்ணி நான் வந்து என் பையனை பார்த்துட்ருக்கேன், என்னையை பார்த்துட்ருக்கேன். ஆனந்தி மேலே டிபெண்ட்டாக இல்லை. ஆனந்தி அவரை பார்த்துக்குவார். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் 2 பக்கம் அவுட்டிங் வந்து கூப்பிட்டு போவார். ஒரு 2 தடவை அவரோட காசு போட்டு ஃபுல்லாக அவரோட காசு போட்டு சென்னை, அப்புறம் வேறு எங்கேயும் 2 தடவை கூப்பிட்டு போனேன். 2 3 தடவை கூப்பிட்டு போயிருப்பார் 4 வருஷத்தில் அவரோட சொந்த காசு ஃபுல்லாக போட்டு. மற்றபடி நாங்கள் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் அவர்களே. நல்ல ஒரு ஹஸ்பண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், எதுனாலும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். அவருக்கு வந்து பணம் இருக்கோ இல்லையோ உங்களை விட்டு போயிட மாட்டேன், உங்களை விட்டு போயிட மாட்டேன் அப்படிங்கிற அவரோட வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். எனக்கு இதுக்கு அடுத்தது எத்தனை ஜென்மம் இருந்தாலும் ஆனந்தே எனக்கு ஹஸ்பண்டாக வரட்டும், ஒரு ஜென்மத்தில் மட்டும் அவர் ஒய்ஃபாக வரணும். சிலதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஆடுவார், நீங்கள் தான் லைவில் பார்த்துருப்பீங்களே. அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுவாரா புரிஞ்சிக்காமல். அதுக்கு வேண்டிய ஒரு லைஃப் மட்டும் அவர் ஒய்ஃபாக வரணும், நான் ஹஸ்பண்டாக. மற்ற 5 லைஃப்பும் அவரே ஹஸ்பண்டாக கிடைக்கட்டும். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு படி மேலே, சாமிக்கு ஒரு படி கீழே ஆனந்தி வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிருத்திவியை பிடிக்கும். 2 பேர்த்தையும் ஈக்குவலாக தான் பிடிக்கும். பிருத்திவிகிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நான் லைவில் பேசும்போது ஹார்ஷாக பேசுகிறேன்னு நினச்சாலும், ஏன்னா குழந்தைங்க நம்மளை விட்டு வேலைக்கு போயிடுவாங்க, பொண்டாட்டி வந்தால் போயிடுவாங்க. அப்போ நம்ம ரொம்ப கொஞ்சி கொலாவிட்டு இருந்தால் சரி வராதுன்ட்டு கொஞ்சம் ஹார்ஷாக அவன்கிட்ட பேசுவேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் அது பியூராக பாசத்தினால தான். அதனால் ஆனந்தியா பிருத்திவியான்னு கேட்டால் 2 கண்கள் தான். ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு ஃபுல் விஷன் சரி வராதுல, அந்த மாதிரி தான். அதனால் இவன் எனக்கு உலகம், இவர் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிக்கலாம். 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன். இவங்க 2 பேர்த்துக்கும் நான் உண்மையாக இருந்தால் போதும் என் லைஃப்பில். வேறு யாருக்கும் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க தேவையில்லை. இவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அளவுக்கு நான் வச்சுக்கல. அவங்க என் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்க ட்ரஸ்ட்டை நான் எப்போவுமே பிரேக் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். ஃப்ராங்காக ஒருத்தன் சைட் அடித்தான், கமெண்ட்டில் சைட் அடித்தான், ராங் கால் வந்துச்சு, எல்லாமே ஆனந்திகிட்ட ஷேர் பண்ண முடியும். அவர் அந்தளவுக்கு அதை பொசசிவாக இருப்பார், ஆனாலும் அது புரிஞ்சுக்குவார். அதனால அதை வச்சு என்னையே ப்ளேம் பண்ண மாட்டார். என் எக்ஸு வந்து ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டானா, ஐ லவ் யூ கமெண்ட் போட்டானா என்னையே திட்டுவான். இவர் அப்படி இல்லை, அவரை அந்த ஆளை திட்டுவார். அது வரைக்கும் சந்தோஷம். அதனால எனக்கு செகண்ட் லைஃப் வந்து என்னோடய ரிக்ரெட்டே வந்து ஃபஸ்ட்டு மேரிட்டல் லைஃபே இல்லாமல் ஆனந்தவே கல்யாணம் பண்ணி ஹோல் லைஃப் ஓட்டியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுறவங்களே. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்ததுக்கப்புறம் தான் நிறையா கோயில், நிறைய இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை தான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருக்காரு, ஒரே ஒரு தடவை தான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனந்தி போகும்போதெல்லாம் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான், நாங்கள் தான் ஷேர் பண்ணிக்கோமே, அதனால் அது பேர்டனாக தெரியாது. ஃப்ளைட்டில் இதோட 2 தடவை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டார். ஒரு தடவை மலேசியா, ஒரு தடவை சென்னை. அதனால் ஆனந்திகிட்ட காசு இருக்கோ இல்லையோ, அவர் மனசு பியூராக இருக்குது. அவர்கிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக செலவு பண்ணுறாரு. அது சந்தோஷமாக இருக்குது. அதனால் நாங்கள் ஃபினான்ஷியலி பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். லவ் யூ ஆனந்த் மாமா, ஆனந்த் மாமா. அப்புறம் பிளாக் மேஜிக்கு. என்னோடய எக்ஸு வந்து அவரோட லைஃப் டைமில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவன் ரொம்ப நல்லவனாக காமிச்சிக்கிறான்ல. என் பையனுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவன் வந்து பிளாக் மேஜிக் ரொம்ப நம்புவான். நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியில் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். சாமியுமே ஒரு அளவுக்கு தான் நம்புவேன், என்னையே தான் ரொம்ப நம்புவேன். அதனால் நான் வந்து ஜென்ஸு இல்லைன்னா லேடிஸ் யாராச்சும் இந்த பிளாக் மேஜிக்கில் நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா, பிளாக் மேஜிக் பண்ணி ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. அப்படின்னா அம்பானி மாதிரி ஆட்கள் வந்து இந்தியாவில் நடமாடிட்டு இருக்க முடியாது. அவங்க மேலே எவ்வளோ பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால் பிளாக் மேஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்து தலையில் என்ன எழுதியிருக்கோ அந்தந்த டைமுக்கு நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் அது நடந்தே தீரும். அது மாற்ற முடியாது. நீங்கள் என்ன பிளாக் மேஜிக் பண்ணினாலும் அந்த பிளாக் மேஜிக் பண்ணி தரவன் கேரளாவில் அவங்க வந்து உங்கள் காசை தான் 3 லட்ச ரூபா, எனக்கு தெரிஞ்சு என் எக்ஸ் வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார்.
ரூபா செலவு பண்ணியிருப்பார். நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன், எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் என்னோடய ஃபஸ்ட்டு கட்டின தாலி அங்கே உண்டியலில் போட சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திருப்பி தாலி செஞ்சு கொடுத்து, நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே நம்புறனால சரி என்ன தான் பண்ணுறான், எங்கே தான் போகிறான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூட போனேன். அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அப்போ சிங்கிச்சா அடித்தா தான் நம்ம வந்து 2016 டிவோர்ஸை கேன்சல் வித்ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து அவன் கூட வாழ்ந்துட்டுருக்க டைமில் அவன் சொல்கிறதானே கேட்டாகணும். அம்மா அப்பாவையும் மீறிட்டு எதுவும் பண்ண முடியாது, நான் வரலன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நான் போனேன். தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பான். அவன் வந்து அவன் லைஃப்பில் கொஞ்சம் நஞ்சம் சம்பாரித்த காசை ஒன்று பிளாக் மேஜிக்கு, இல்லைனா கோர்ட்டுக்கு, இல்லைனா பிருத்திவிக்கு தேவையில்லாத ஆணி பிடுங்கிறதுக்கு செலவு பண்ணி தான் வேஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அவன்கிட்ட நல்ல திறமை இருக்குது, நல்லா ஹார்ட் ஒர்க்கர் தான், நல்லா யூஸ் பண்ணியிருந்தானா மைண்டை. நாங்கள் தான் பெஸ்ட்டு கப்பலாக இப்போ வீடியோ போட்டு திரிஞ்சிட்டு இருந்திருப்போம் எல்லா சோஷியல் மீடியாலையும். ஆனால் அதுக்கு வந்து தலையெழுத்து இல்லை போல் இருக்குது. அதனால் நான் இப்போ ரெக்ரெட்லாம் பண்ணுறதில்ல. என்ன நடந்துச்சோ நல்லதுக்கே நடந்துச்சு அப்படின்ட்டு நான் போயிட்டுருக்கேன். அவர்களே பிளாக் மேஜிக் யாரும் நம்பாதீங்க. எக்ஸு நம்பி அவனுக்கு வந்து மிஸ்கைடு பண்ணி வாழ்க்கையவே அவன் வந்து தொலைச்சிட்டான், பொண்டாட்டியை தொலைச்சிட்டான், சந்தேகப்பட்டும் தொலைச்சிட்டான். மெயினாக சந்தேகமும் இந்த பிளாக் மேஜிக்கு சம்பாதிக்காமல் இருக்கிறது, இது 3 தான் என்னோடய ஃபஸ்ட் லைஃப் முடிஞ்சது, மேரிட்டல் லைஃப் முடிஞ்சதுக்கு காரணம். அப்புறம் லைவில் வந்து சுதாகர்னு சொல்லி ஒரு ஆள் வந்துட்டு இருந்தான். அவர்களே முதல்ல ஒரு ஆள், இப்போவும் வருவான்னு நினைக்கிறேன், சுதாகர் அப்படின்ட்டு, சென்னை சேர்ந்தவன். அந்த ஆள் என்ன பண்ணால், நான் சிங்கிள் மதராக இருக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், திடீர்னு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு, அவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது, தப்பான இதில் வரல பார்லருக்கு பார்க்க. அவன் பாட்டுக்கு திடீர்னு வந்து நிற்கிறான். நான் ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் சாப்பிட்லன்னு சொல்கிறான். சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் சாப்பிட்றேன்னு சொல்கிறான். அப்புறம் நான் எனக்கு வேண்டி தான் ஏதோ எனக்கும் பிருத்திவிக்கும் செஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு, அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இருங்க, இந்த ஆள் போகிற வரைக்கும் நீங்கள் கூடவே இருங்க, எப்படி வந்தானே தெரியல, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நான் அந்த ஸ்டூடெண்ட்டை கூட இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டூடெண்ட்டை அனுப்பிச்சுவிட்டேன். லைவ் பார்க்குற எல்லாத்துக்குமே, லைவ் பேசுகிற எல்லாத்துக்குமே, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு நாதாரி வந்து இந்த மாதிரி உங்களை தேடி வந்துடும். பார்லர் பேரை சொல்லி கண்டுபிடிச்சி வந்துட்டான் போல் இருக்குது. ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. அது ஒரு இன்சிடெண்ட்டு மறக்கவே முடியாது. எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு அவனை பார்த்தோன்னே. ஆனந்தி பேசிட்டு தான் இருக்கார், லைனில் தான் இருக்கார். அப்புறம் இப்படி வந்திருக்காங்கன்னொன்னே அவருக்கே எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் போனதுக்கப்புறம் சரி அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அவர் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டார். கூட அவர் லைனில் இருக்கார், கூட ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்களே, அதனால் அப்படி போச்சு. அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எதுக்கு அப்படி வரணும், இன்ஃபார்ம் பண்ணாமல் எதுக்கு, ஒருத்தர் சிங்கிள் மதராக இருக்காங்க, அப்போ எதுக்கு பார்க்க வரணும்? அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. அது எனக்கு மறக்கவே முடியல அந்த இன்சிடெண்ட்டு. சுதாகர், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் யாரையும் இப்படி பார்க்க திடீர்னு போய் நிற்காதீங்க, ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு போங்க மிஸ்டர் சுதாகர். அதுக்கப்புறம் மேரேஜை பற்றியான புரிதல் போதுறவங்களே. இன்னொரு எபிசோடில் இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். சில பேர் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை நான் எழுதலை, நான் சொன்னேன்ல லைவில், அதை எழுதலை. அந்த ஸ்க்ரீன்ஷாட் மிச்சம் இருக்கிறதையும் எழுதிட்டு இன்னொரு எபிசோடாக போட்டுறேன். இல்லைனா ஆமாம் 31 எபிசோடாகவே போட்டுறேன். அப்புறம் நான் வந்து என்னோடய கல்யாண வாழ்க்கையில் 1க்கு 2 கல்யாணம் பண்ணதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான், என் சைட்லேருந்து எதுவும் ஃபால்ட் இல்லை. ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னா அவங்க வந்து வேறு இடத்துல வளர்ந்துருப்பாங்க, வேறு மாதிரியான ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, மேபி கோ எஜுகேஷன் இல்லாத ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. எக்ஸுக்கு வந்து அது ஒரு ட்ராபேக்கு, பொம்பளை பிள்ளைங்க கூட படிக்காதனால பாய்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தனால அவனுக்கு சந்தேகம் வந்து அதுதான் பிரச்சனை. என்னமோ கோ எஜுகேஷனில் படிக்கிறவங்கெல்லாம் 10th மேலே போய் புதரில் போய் பின்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டு வர மாதிரி, கிளாஸ்மேட்ஸ் கூட டெய்லி ஒரு கிளாஸ்மேட் கூட புதருக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் அவன் 10 வருஷம் கழித்து கேட்டான், எங்கே போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்தியோ தெரியல அப்படின்ட்டு. பிருத்திவி பிறந்து 10 வயசு ஆனதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டான். எனக்கு வந்த எரிச்சலுக்கு என்னத்தை சொல்கிறது.
அதனால் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறோன்னா அது ஆணோ பெண்ணோ நம்ம கல்யாணம் பண்ணுறோம், அவங்க வேறு வேறு இடத்துல வளர்ந்து வந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா வேறு மாதிரி வளர்த்திருப்பாங்க. அப்போது நம்ம கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம சொத்துன்னு ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ அவங்கள்ட்ட இருக்க நல்லதையும் நம்ம வந்து நல்லதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இவங்கள்ட்ட இதெல்லாம் நல்லது இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கணும். இந்த சைடு வந்து இவங்கள்ட்ட இதெல்லாம் கெட்டது இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம எப்படி அந்த கெட்டதை வந்து பாசிட்டிவ் ஆக்கி நல்லதாக்க முடியும்னு பார்க்கணும். திருத்த முடியாது அப்படின்னா சிலதை நம்ம திருத்த முடியாது. இப்போ ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ நம்ம திருத்த முடியாதுல்ல, ஒரு சிலர் திருந்த மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து திருத்த முடியலன்னா கூட அதை வச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு இவன் செத்துட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் குழந்தைங்களோட அப்படின்ட்டு நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. நீங்கள் இப்படி வந்து சக்காலத்தி வச்சுருக்காங்க புருஷன் அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை விட்டு போயிட்டான்னா போயிட்டான், அதுக்கப்புறம் என்ன பாசம் காமிச்சாலும் வரப்போகிறதில்ல. ஒன்று விலகிருங்க, இல்லைன்னா கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். அதை வச்சு சண்டை போட்டு அடிதடி பண்ணி ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதனால் ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ இருக்க நல்லதையும் எடுத்துக்கோங்க, கெட்டதையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் எப்படி அதை டேக்கிள் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அல்டிமேட்டாக வீடியோ முடிக்கும் போது நான் சொல்கிறேன், அம்மா அப்பாவை நம்ம சூஸ் பண்ண முடியாது, ஆனால் ஹஸ்பண்டை நம்ம சூஸ் பண்ண முடியும், ஒய்ஃபை சூஸ் பண்ண முடியும். கரெக்டான ஆளை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து ஹெவனாக இருக்கும். இங்கேயே நீங்கள் வந்து சொர்க்கத்தை பார்த்துடலாம். நல்ல புருஷன் கிடைச்சாருன்னா இங்கேயே நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கலாம். கெட்ட புருஷன் கிடைச்சானா இங்கேயே நீங்கள் நரகத்தை வந்து அனுபவிச்சிருவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப வைஸ்லி ஹஸ்பண்டோ ஒய்ஃபையோ சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஃபுல் நம்பிக்கை வைங்க. நான் வந்து ஆனஞ்சி மேலேயோ இல்லைன்னா என்னோடய எக்ஸ் மேலேயோ, எக்ஸ்டே கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து நான் எங்கேயாச்சும் வெளியே முகூர்த்தத்துக்கு போயிட்டு நான் தனியாக வரேன் அப்படின்னா தனியாக விட மாட்டேன், தனியாக வரேன். நீங்கள் ஒரு பொம்பளை கூட அமனமாக படுத்து கிடந்தா கூட நான் வந்து அந்த பொம்பளையை அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன ஆச்சு என்ன உங்களுக்குள்ள அப்படின்னு தான் கேட்பேன். உங்கள் வாயால் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் சந்தேகப்பட மாட்டேன். அவ்வளோ வந்து நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். நான் வந்து என்னோடய ஏடிஎம் கொடுத்து எவ்வளோ காசு இருக்குது எல்லாமே அவர் வந்து ஏடிஎம்மில் ஸ்வைப் பண்ணி தெரிஞ்சுக்குவார். பேலன்ஸு இது வாங்கிட்டு வருவார்ல, எடுத்துகிட்டு வருவார்ல. அவ்வளோ ஓப்பன் புக்காக இருந்தேன். அவங்களே என் மொபைல் ஓப்பனில் தான் இருக்கும், எந்த இதுவும் நம்பர் லாக்கும் போட மாட்டேன். நான் வந்து என்னையை நான் மாற்றிக்கிட்டேன், எக்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். என்றைக்கும் அதை பண்ணாதீங்க. உங்கள் புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ தகுந்த மாதிரி நீங்கள் மாறாதீங்க. உங்களை அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணட்டும் அப்படின்னு போங்க. ஏன்னா நம்ம மாற 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 நம்மளை இன்னும் குமிய வச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் மாறுன்னு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே போகுது. அதுதான் நான் என் எக்ஸிட்ட நான் பார்த்தேன். இன்றைக்கி சாரீ கட்டிட்டு உட்காந்துருக்கேன்னா இந்த சாரீ வந்து ஒரு வாரத்தில் கல்யாணம் ஒரு வாரத்தில் சாரீ கட்டக்கூடாது. நான் வந்து 52 கிலோ தான் இருந்தேன். எங்கேருந்து அசிங்கமாக தெரியும்? கேட்டால் சைடு தெரியுது, சைடில் அசிங்கமாக தெரியுது, முதுகு தெரியுது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு என்னை சாரியே கட்ட விட மாட்டேன் வரவங்களே. அதனால தான் எனக்கு ஒரு சாரீ மேலே இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. அப்புறம் நாங்கள் பிரியிற காலத்துலேயுமே சண்டை போட்டுட்டு போயிடுவான், திருப்பி வருவான். நான் ஏதாச்சும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா இப்படி வச்சு வீடியோ, அப்போல்லாம் செல்ஃபி ஸ்டிக் இல்லைல்ல, இப்படி வச்சு மொபைல் வச்சு வீடியோ எடுத்தேன்னா நாங்கள் டிவோர்ஸ் போயிட்டுருக்கிற காலத்தில் சொல்கிறேன், இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா வீட்டுக்கு வருவான் வலுக்கட்டாயமாக. வந்துட்டு சைடில் இடுப்பை பார்த்துட்டு இந்த ரோட்டில் போடுற பொறுக்கிங்கெல்லாம் பண்ணோம்ல அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பான். பொண்டாட்டியவே இந்த மாதிரி ஈவ் டீஸ் பண்ண ஆள் இவனாக தான் இருப்பான். அப்புறம் என் எக்ஸுக்கு வந்து சந்தேகத்தினால தேன்னு சொல்லிகிட்டு இருப்பான். காலையிலேருந்து நான் வந்து தேவாக இருப்பேன் அவனுக்கு. நைட்டில் மட்டும் நான் பத்தினி ஆயிடுவேன் வரவங்களே. ஒரு 3 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் நான் பத்தினியாக இருப்பேன். அப்போ வந்து தடவிட்டு இருப்பான். அப்போ தேன்னு சொல்கிற நாய் என்ன மயத்துக்கு வந்து தடவிட்டு இருந்தான்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. எதனால் பிரிஞ்சோன்னே தெரியல வரவங்களே. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணால் எதனால் பிரிஞ்சோம்? நம்ம எல்லாமே ஓப்பன் புக்காக தானே இருந்தோம், எல்லாமே சொல்லிட்டு தானே இருந்தோம். அந்த மாதிரி தான் திருப்பி எனக்கு தோணும். நம்ம என்னடா பண்ணோம் எல்லா விதத்துலேயும் அவனுக்கு வந்து ஒரு பொண்டாட்டி வந்து குழந்த மாதிரி பார்த்துட்டு தானே இருந்தேன் அவனை. அப்போ ஏன் பிரிஞ்சு போனான்? ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இது பண்ணான் அப்படின்னு இன்னும் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த வீடியோ அவன் பார்ப்பான். எல்லாமே அவனுக்கு வந்து அந்த சந்தேகப்பட்டு ஸ்பை பண்ணி அந்த என்னோடய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஜிமெயில் எல்லாமே சிங்கில் வச்சுட்ருப்பானா. இந்த மாதிரி இப்போ வந்து சந்தேகப்படாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால் வந்து பார்க்கட்டும், நான் பேசினதை என்ஜாய் பண்ணட்டும், எப்படியோ போட்டும். போர் முடிஞ்சிச்சுன்னா அவனை நான் லைஃப் லாங் திருப்பி பார்க்க போகிறது கிடையாது. மேபி பிருத்திவி கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ பார்ப்பேன்.
அப்பவும் வந்து யாரோ மாதிரி தான் நின்றுட்டுருக்க போகிறோம். கத்தம். எபிசோடு கத்தம் ஆகலை, எபிசோடு இன்னொன்று வரும். ஏன்னா இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து கொஞ்சம் தான் எழுதி வச்சது மட்டும்தான். இன்றைக்கி நான் எதுவும் எழுதலை, அதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் வந்து ஒரு நாள் வீடியோ போட்டு விட்றவங்களே. ஆனால் 2-3 மாதம் ஆகட்டும், கேஸ் முடிக்கிட்டோம். அப்போ கேஸில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் கோத்ரூ பண்ணேன், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக நான் வந்து சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். லவ் யூ உறவுகளே. தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் சோஷியல் மீடியாவிலேருந்து, ரியல் லைஃப்லேருந்து, யார்தெல்லாம் நான் பேர் சொல்லாமல் விட்டனோ, யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய லாஸ்ட் பிரெத் வரைக்கும் உங்கள்கிட்டருந்து கிடைக்கிற இதே பாசமும் அக்கறையும் எனக்கு லாஸ்ட் பிரெத் வரைக்கும் கிடைச்சா பிளெஸ்டாக இருப்பேன் ஸ்ரீ அக்கா. பாய். குட் நைட்.